மண் சட்டியில் அருமையான கால்சியம், அயன், புரதம் அத்தனை சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரை பருப்பு. முருங்கைக்கீரையை தனியாக குக்கரில் வேக வச்சுக்கிட்டு மண் சட்டியில் வெங்காயம் தக்காளி பூண்டை வதக்கி விட்டு அந்த வெந்த பருப்பு அந்த சட்டியில் தூக்கி ஊற்றி தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்த உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை அதில் தூக்கி போட்டு நல்லா 1 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கிண்டி விட்டு 1 நிமிஷம் வெந்தால் போதும். டெய்லி நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றத விட ராகி களி, கம்மங்கூழ் இந்த மாதிரி செஞ்சு அது கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரை பருப்பு போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த காலை உணவு மதியமும் சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இதை வத்தால கடைஞ்சி விட்டு தாளிப்பு வடகம், சின்ன சீரகம் போட்டு தாளித்து எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்